திருச்சி துவாக்குடி வடக்குமலை அருகேயுள்ள ராஜீவ்காந்தி நகரில் அருள்பாலிக்கும் மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் 24ஆம் ஆண்டு ஆடித்திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு மகாசக்தி மாரியம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்க திருக்கோவில் வளாகத்தில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் துவாக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து குழந்தைகளுடன் கலந்து கொண்ட பெண்கள் மாரியம்மன் அஷ்டோத்திர மந்திரங்களை ஜபித்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டதுடன் விளக்கு பூஜை நிறைவாக மகாசக்தி மாரியம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகாசக்தி மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். குழந்தைகளுக்கு நல்லா கல்வி செல்வம் கிடைக்கணும், கணவன் நல்ல வேலைகள் கிடைக்கணும், நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், சௌகாக்கியவதியா இருக்கணும், வேலைகள் வெளியே வேலை செஞ்ச கணவர்கள் நல்லபடியா போய் என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ உங்களுக்கு என்ன பிரார்த்தனையா இருக்கோ சுவாமிகிட்ட மனசுல இந்த பிரார்த்தனையா பண்ணிக்குவாங்க. சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் குலவிளக்கே ஜெய்மணியே கணபதியே மூர்த்தி அபாகன போதரஸ்த சியாமனகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர ஒரு இதழ் எடுத்து எடுத்துக்கோங்க. ஒரு இதழ் எடுத்து கஞ்சவத்தி எடுத்துக்கோங்க. மகாகணபதி பிரசாதே சிரத்தாத்ரி முதல்ல கணவர் பேரு, அப்புறம் உங்க பேரு, அப்புறம் பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை பேர் வரிசையா அப்படியே அவங்க பேரு ராசி நட்சத்திரம்லாம் மனசுல சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணிக்கோங்க. சங்கல்பம்னா என்ன கேட்டீங்கன்னா நம்ம சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணும். சுவாமி எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படி சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கணும். உங்களுக்கு என்னென்ன விண்ணப்பம்லாம் இருக்குதோ அதான் சுவாமி தருவீங்க. அதுக்கு சங்கல்பம். நான் பொதுவா அர்ச்சனை பண்ணிடுவேன். இருந்தாலும் நீங்க அவங்க குடும்பத்துக்கு அவங்க பேரு ராசி பத்தி மாப்பிள்ளை எழுதிக்கிட்டு பாட்டு போட்டியா பரவாயில்ல.